தேவனுடைய வார்த்தை இதில் தாவீது அவருக்கு எப்படி இருக்கான் பிரச்சனைகள், வெள்ளம் அவர் மேலே புரள்ற மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகுது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஜெபிக்கிறோம், ஆனால் பிரச்சனை சரியாகலை. நான் ஜெபிக்கிறேனே, நான் சபையில் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு என்ன ஆகலை, இன்னும் நான் வேண்டிக் கொண்டது நடக்கலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வியாகுலப்படுகிறோம். சில நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணுறோம் போ அப்படின்ற மாதிரி வெறுப்பு வந்துடுது இல்லையா? அப்போ நம்மோடு இருந்து சில கிருபைகளை தந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, அநேக காரியங்களை செய்கிறார். அதை நாம் உணராமல் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். ஆனாலும் தேவன் ஏன் நமக்கு நான் வேண்டிக் கொண்டது நடக்கலை, நான் வேண்டிக் கொண்டது ஏன் இன்னும் நிறைவேறலை அப்படின்னா, நம்மை நாமே என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம், சபைக்கு வரலாம், ஆனால் நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்கிறது? தேவனை போல இருக்கிறதா? தேவன் சொல்படி நடக்கிறோமா? நம்ம போன வாரத்திலேருந்து கேட்டது, தாழ்மைப்படி நடக்கிறோமா? மற்றவங்களை மேட்டிமையாக எண்ணாமல் இருக்கிறோமா? மற்றவங்களை குறித்து ஏளனமாய் பேசாமல் இருக்கிறோமா? மற்றவங்களை குறித்து நம்ம கீழ்த்தனமாய் பேசாமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் வரும்போது அதை கேட்டு செயல்படலைன்னா சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் போகிறது. என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுது, நடக்காம போகிறது. அப்ப காரணம் என்ன? யார்கிட்ட இருக்குது குறை? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மிடம் வரும்போது, ஊழியக்காரங்க மூலமா வரும்போது என்ன பண்ணணும்னா அதை கேட்டு நிதானித்து அறியணும். தாவீது அப்படிதான் ஜெபம் பண்றாரு. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லலை. தாவீதே சொல்றாரு. நம்மள நான் ரொம்ப நல்லவன், என்னை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறானே தெரியல, நான் ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு கெடுதலும் நினச்சதில்லை, ஆனாலும் என்னை தேவன் சோதிச்சுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறியும் போது நமக்கே தெரியாமல் புத்தியீனமாக நடந்திருப்போம். புத்தியீனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதையெல்லாம் தேவன்கிட்ட என்னோட புத்தியீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் புத்தியோடு செயல்படணும், ஞானமாய் செயல்படணும், நம்மை நாமே என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் தேவன் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் எப்படி பதில் தருவாராம்? பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் மேன்மையா வைப்பார். எந்தெந்த காரியத்தை குறித்து உணர்த்துறாரோ அதை நம்ம விடும்போது தேவன் நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வேண்டிக் கொள்வதை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார்.